இப்படி சொதக்குன்னு குத்திக்கிட்டு இருந்தா எப்ப பொடி வர்றது? என்னையா மிளகா, எப்படி இருக்கீங்க? ஒரு உலக்கைய காணோம் சார். உலக்கைய காணுமா? அதெல்லாம் சொன்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்சா கொடுக்க போறீங்க. அதை விடுங்க. நான் நேற்றுக்கு ஊர்ல இல்ல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்னமோ அந்த காளி பைய கிட்ட கைய மடக்கிக்கிட்டு இருந்தீங்களாம்ல. என்கிட்ட சொல்லி இருந்தா கொஞ்சம் மிளகா அப்படி கொடுத்துருப்பேன். அவன் கண்ணுல தூவி இருக்கலாம்ல. அவனை 4 சாத்தி உள்ள போடாம விட்டுட்டீங்களே சார். மாணிக்கம், சட்டத்தோட நோக்கம் தண்டிக்கிறது இல்ல, திருத்துறது தான். அவன் எங்க சார் திருந்த போறான்? யாரா இருந்தாலும் அவன் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். காளி திருந்துறான் பாப்போம். அதுவும் சரிதான். உன்கிட்ட கேட்டாரா? இடிமா வேலையை பாப்பியா? நீ என்ன என் காசுல போய்கிட்டு இருக்கு? மறந்துட்டேன். இந்தாங்க இந்த மாத வாடகை. பரவாயில்லையே, ரொம்ப நாணயமா நடந்துக்கிறீங்களே. நான் தொழில் பண்றதுக்கு நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த இடத்தை கொடுத்துருக்கீங்க, குறைச்ச வாடகைக்கு. நானும் கரெக்டா வாடகை கொடுக்க வேணாமா? என்ன நான் நாணயத்தேன். ஒரு சின்ன விஷயம், அதை கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம்னா பாதியா கழிச்சு கொடுத்துறாதீங்க, முழுசா கொடுங்க. முதல்ல நான் கொடுத்தது வாடகை, இப்ப நான் வாங்கினது கடன். இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இதையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா நான் நாணயத்தேன். ஒரு சின்ன விஷயம், எங்கிட்ட இன்னொரு 100 ரூபா நோட்டு இல்ல. புத்திசாலி. ஏய், எங்கடா போலாம்? பார்வரின் குயின். நான் வரலடா, சினிமாவோட கிளாஸ் ரூம் பெட்டர். நீங்க எங்க வேலை போகடா? பயாலஜி லெக்சர் வந்தாருன்னா பார்த்துட்டு தான் நான் வருவேன். அப்படி என்ன அவர்கிட்ட முக்கியமான வேலை? அவர் வரும்போது அழகான அவரோட தங்கச்சியும் கூடவே வருவாளா? நல்லா விசாரிச்சியா? பொண்டாட்டியா இருக்க போறா? சும்மா இல்ல, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம நம்ம காலேஜ் லெக்சரர்களுக்கு தங்கச்சியே கிடையாது. நீ பெரிய மன்மத குஞ்சு, உனக்கு தெரியாம இருக்க கூட போடா. நிஜமாவே இருக்கா? அந்த அழகை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கடைஞ்செடுத்த சில மாதிரி 36, 24, 36 எல்லாம் நீ எடுக்கிற மார்க் மாதிரியே இருக்கு. டாய், அந்த லெக்சருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது லேப்ல தவளையா இருக்கிறதுக்கு பதிலா ஒன்ன இடத்துல போறாரு. ஹாய் தேவி. என்ன அல்ஜிப்ரா போட்டியான்னு கேட்டேன், தப்பா எடுத்துக்கிட்டியே. இதுக்கு மேல பேசுன செருப்ப கட்டுவேன், கழட்டி அடிப்பேன். அடிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல, ஆனா அடிச்சதுக்கு அப்புறம் அதை என் கையிலேயே கொடுத்துறணும். அப்பதான் அது என்னுடைய பிற்காலத்து மலரும் நினைவுகளுக்கு பிரயோஜனப்படும். காலேஜ்லயே சுத்தமான ஆயிக்க. சாரிடா யோகிய, இவனையே நீ செருப்பால அடிக்க போற? முதல்ல ஆக்ஷன் எடுத்துருவேன். இந்த இதைய வச்சுக்க. பாதணிகளை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் பாதுஷாக்களே, அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம்? ஏன் ராஜா, இவளோட செருப்பை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் தகராறு பண்றீங்க? தகராறு பண்றப்பா? ஐயோ, இது கிளாஸுக்கே போயிருக்கலாம் போலடா. இந்த சின்ன விஷயத்துல ஏன்டா மனசை தளர விடுற? குண்டு பாப்பா, நீ தானே ஆசையா கொடுத்த, சொல்லுமா? சரிப்பா, இப்ப ஒழுங்கா தரப்போறீங்களா இல்லையா? தர முடியாது. ஏ, எந்த செருப்பால என் ஃப்ரெண்ட் அடிக்க வந்தாலும் அதே செருப்பால அவளுக்கு ஒரு அடி கொடுப்போம். அவளுக்கு சப்போர்ட்டா வந்து உனக்கு ஒரு அடி கொடுப்போம். கரெக்ட், சம்மதமா? நீ செருப்பால் அடிச்சா என் கை ஒண்ணு பூ பறிச்சுட்டு இருக்காத. கை நீட்டியா பேசுற? இந்த கைய முடிச்சிட்டா என்ன செய்வ? கண்ணகி பரம்பரை. ஜட்டரண்டி நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏன் இப்படி அட்டகாசம் பண்றீங்க? உங்களை படிக்க வைக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் வீணாக்கி கண்ணீர் சிந்த வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இல்லையே, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு எங்க அப்பா அம்மா என் தலையில தண்ணிய தெளிச்சு அனுப்பிச்சிட்டாங்களே. படிக்கிற நேரத்தை வீணாக்குனவங்க வாழ்க்கை பாயத்தம் போயிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. நீ அறிவு கண்ணை திறந்துட்ட. படிப்போட அருமை எனக்கு இப்பதான் புரியுது. வள்ளி, நாளை இருந்து நீயும் நானும் ஒரே பெஞ்ச்ல பக்கத்துல உட்கார்ந்து படிப்போம். எனக்கு தெரியாத நீ சொல்லிக் கொடு, உனக்கு தெரியாத நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2 பேரும் கலந்து கலந்து விழுந்து விழுந்து படிப்போமா? படிப்போமே. வள்ளி, உன் தோழியின் காலனி. உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி எப்பதான் வரப்போதோ? நடந்து சென்றவன் தடிக்கு விழுந்து மரணம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவன் கிடக்க அல்பாயுசு. நேத்து பாரு, எங்க வீட்டுல 21 படி உள்ள ஏணியில இருந்து விழுந்தேன், ஒரு சின்ன காயம் கூட படலையே. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? 21வது படியில இருந்து விழுந்த உங்களுக்கு காயமே படலையா? அது எப்படி? நான் முதல் படியில ஏறும்போது விழுந்துட்டேனே. ஏயா கும்பிடுற? என்ன இருந்தாலும் நீங்க ஏட்டாச்சே. நீ ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிற. என்ன வள்ளி, இன்ஸ்பெக்டர் இருக்காரா? வருங்கால இன்ஸ்பெக்டர் இருக்காரு. யாரு? நான் தான். தேவர் சார் இருக்காருன்னு கேட்டேன். வீட்டுல இருக்காரு. ஏயா, நான் இன்ஸ்பெக்டர் ஆகிறது யாருக்கும் பிடிக்கலையா? ஆமா சார். உனக்கு கூடவா? ஆமாங்க. ஏய், அது இல்ல சார், நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா நான் ஏட் ஆயிருவேன். பாவள்ளி, உட்காரு.
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பன்னியாரோட தம்பி ராஜா காலேஜ்ல ரொம்ப தொல்லை கொடுக்கறான் சார். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்னா கிண்டல் கேலி இருக்கத்தான் செய்யும். இதுக்காக ஃபீல் பண்றது? கேலி பண்றதுக்கு ஒரு அளவு வேணும் சார். எப்பவுமே 4-5 ஃப்ரெண்ட்ஸ்களை சேர்த்துக்கிட்டு தரக்குறவா எல்லாம் பேசுறான். சமாளிக்க முடியாம தான் உங்ககிட்ட சொல்ல வந்த. அப்படியா? சரி, அவனை சந்திச்சு புத்திமதி சொல்றேன். அறிவுரை உபதேசம் இதுக்கெல்லாம் காலம் இல்ல சார். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல 4 உத கொடுங்க சார். இந்த துப்பாக்கியில சுட்டிக்கிறது கூட தப்பு இல்ல. ஆத்திரப்படாதம்மா. உதாரணத்துக்கு காளி எடுத்துக்க. அவனை அடிக்கல, உதைக்கல. இப்ப அவன் திருந்தி ராஜா வீட்டுல ஒழுங்கா வேலை பார்க்கறான். ஒருத்தர் செய்யற தவிர பக்குவமா எடுத்து சொன்னா அவன் திருந்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜாவுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யார் சார்? உனக்கு ஒரு சகோதரன் நினைச்சுக்கேன். மன்னிக்கிறேன் சார், அதுக்கு ஏற்கனவே எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காரு. சரி, இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் நம்மள கேட்கலாம் இல்லையா? நீங்க வந்து கேக்குற அளவுக்கு நான் என்ன கொலையா பண்ணிட்டா? ஒரு பொண்ணுடைய மனசை புண்படுத்துறது கூட கொலைக்கு சமந்தான்ப்பா. அப்ப நம்ம கோர்ட்ல சார் சந்திக்கணும். தம்பி, மனசாட்சி கூட கோர்ட் மாதிரி தான். இத பாரு, நீ செய்யறது நியாயமா நல்லா யோசிச்சு பாரு. ஒரு ஏழை பொண்ணு, அதுவும் நம்ம ஊர் பொண்ணு, படிச்சு முன்னுக்கு வரணும் காலேஜுக்கு வந்தா இப்படியா கிண்டலும் கலாட்டமும் செய்யறது? அப்ப வெளியூர் பொண்ணா கிண்டல் பண்ணலான்றீங்க? நீ பேசலப்பா, உன் வயசு வசதியும் உன்னை இப்படி பேச வைக்குது. தெரிஞ்சே ஏன் சார் தொல்லை பண்றீங்க? உன்னை மறந்துட்டீங்க. நாங்க கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கோம், நீங்க இன்னும் கம்பராமாயண காலத்திலே இருக்கீங்க. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவங்க கூட கடைசி காலத்துல கம்பராமாயணத்தை தேடித்தான் வரான். என்ன சார், பய ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கான்? வேகமா மட்டும் இல்ல, ராங் ரூட்ல போயிட்டு இருக்கான். அப்படி போகாதன்னா கேட்க மாட்டேங்கிறான். வேகமா போகாதேன்னு மெதுவா சொல்லிருப்பீங்க. அதே வேகமா சொல்லிருந்தீங்கன்னா பய கேட்டிருப்பான். அது ஏன் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னா கண்டிச்சுட்டு போறாரு. நீங்க ஒண்ணு, தம்பி பச்சை மிளகான்னா அண்ணன் காஞ்ச மிளகா. இவனை கட்டி வச்சு தோலை உரிடா. என்ன துணிச்சல் இருந்தா ஏன் தோப்புல போந்து எள்ளி திருடி இருப்ப? என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? காளி, இவனை கட்டி வச்சு அடிக்கிற அடியில இடுப்பு நம்ம முறியணும். ஜாக்கிரதை. எதுக்காக அந்த வேலையை செஞ்ச? ஏண்டா இளநிய திருடுன? என் பிள்ளைக்கு அம்மா பார்த்து படுத்த படுக்கையா கிடக்குறான். இளநி வாங்கி கொடுக்க சொன்னாங்க. கையில காசு இல்ல, அதனால தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம். பெத்த மனசு கேட்காம திருடிட்டங்க. அதுக்கு ஏன்டா அந்த கஞ்சப்பைய தோட்டத்துல திருடுன? இந்த காசுல குழந்தைக்கு இளநி வாங்கி கொடுப்போம். நெப்போலியன். எஸ் சார். வள்ளி. எஸ் சார். மனோகர். Get up. இது என்ன சினிமா தியேட்டரா? ஏன் விசில் அடிச்ச? டெய்லி எஸ்ஆர் சொல்லி அழுத்து போச்சு. இது புதுமையா இல்ல சார்? புதுமைய படிப்புல காட்டுங்க. சிட் டவுன். கண்ணன். எஸ் சார். சண்முகம். எஸ் சார். ரவி. எஸ் சார். குட் மார்னிங் சார். நீங்க எல்லாம் இப்பதான் வர்றீங்களா? ஆமா சார். இவங்களுக்காக பின்னணி குரல் கொடுத்த அந்த பலகுரல் மன்னன் யாரப்பா? ராஜா, get up. உன்னுடைய குரல் வளத்துக்கு நீ காலேஜுக்கு வர்றதை விட்டுட்டு எங்கேயாவது கச்சேரி பண்ண போலாம் சார். அப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரே கொடுக்குறான். நான் குரல் கொடுத்தது தப்பா சார்? நிச்சயமா தப்புதான். இல்ல சார், உங்க கிளாஸ்ல 100க்கு 100 பேர் ஆஜரானா உங்களுக்கு தானே சார் பெருமை? நோ 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 நோ, நாட் அட் ஆல். 100க்கு 100 மார்க் வாங்கினாதான் எனக்கு பெருமை சார். எங்க திறமையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், உடனே பதில் வரும். இந்தியாவின் முதல் முகலாய மன்னன் யார்? யார்? சொல்லேண்டா 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 சொல்லேண்டா. இப்ப பாருங்க, நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லுவான். கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து சொல்றேன் சார். மன்னன்டா நீ, பிறவி சிந்தனையா? சித்தா ராஜா, நீ சொல்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்களை கை காட்டுறியே, வாட் இஸ் திஸ்? சார், பதில் வரும்னு சொன்னேனே தவிர என்கிட்ட இருந்து வரும்னு சொன்னா சார். அதான் செட்டப். என்ன சார் இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பாடத்த ஆரம்பிங்க சார். உங்க பைத்தியக்கார சொல்றேன் சார். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். சத்தியமா உங்களை தான் சார் சொல்றேன். சத்தியமா நான் உங்களை சொல்லல சார். வேணா பொய் சொல்லாத, நாங்க எல்லாம் சாட்சி. ஆமா சார், உங்களை தான் சொல்றாப்ல. துக்கத்தை மறக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டுருங்க சார். சும்மா சார், வர வர வள்ளிக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு. வெளியில போக சொல்லுங்க சார். மச்சான், வள்ளி 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 புண்ணியவாங்களே, நீங்க தான் படிக்கிறது இல்ல. நல்லா படிக்கிற பொண்ணு கிளாஸை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே. ஏன் பக்கத்து கிளாஸ்ல உட்கார சொல்லுங்களேன். ஷட் அப். போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா சார். டு வாட் ஐ சே. வேலை இல்ல. ஃபாலோ மீ. ஏய்,
நீங்க எங்க போறீங்க? சமாதான குழு சார், தனியா இயங்காது, மொத்தமா தான் இயங்கும். வாங்கடா. ஆஹா, வெளியவே இருங்க, உள்ள வந்துடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார்? கொஞ்சம் வழி விடுறீங்களா? போங்க சார். அம்மணி, தங்களை அழைத்து வரும்படி பேராசிரியர் என்னை அனுப்பி வைத்துள்ளார். தங்கள் பொற்பாதங்களை எடுத்து வைத்து வகுப்பறைக்கு வருகிறீர்களா? வராமல் அடம் பிடிப்பது வஞ்சியருக்கு அழகல்ல. தாங்களாகவே வருகிறீர்களா, இல்லை முத்துப்பல்லக்கை கொண்டு வர சொல்லட்டுமா? மன்னா, என்ன பல்லக்கு எதற்கு? பட்டத்து யானையே தயாராக இருக்கும் பொழுது. உங்க தொல்லை தாங்க முடியாம தானே நான் வெளியே வந்தேன். ஏன் இங்கேயும் அதே வயிற்றுல குட்டிக்கிறீங்க? ஆ? நீ மட்டும் எங்களை காட்டி கொடுக்கலாமா? நீ தப்பு செஞ்சு நான் காட்டி கொடுத்தேன். அதுக்கு நீ யாரு? நானும் உன்ன மாதிரி பணம் கட்டி தான் படிக்கிறேன். படிக்கிற நேரத்துல படிக்க விடாம நீ கலாட்டா பண்ணா அத கேட்க கூடாதா? கேட்க கூடாது. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் தெரியுமா? நாளைக்கே கிளாஸ் ரூம்ல ஜட்டியோட வந்து டிஸ்கோ ஆடுவேன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவர் என்ன தலையை சீவிடுவாரா? நீ ஒரு டீ கடைக்காரி. வள்ளி டீ கடைக்காரியா? இந்த விஷயத்தை ஏன்டா கிட்ட முன்னாடியே சொல்லல? காலேஜ் கேண்டீன் டீ பச்சை தண்ணி மாதிரி இருக்குடா. வள்ளி கடையில டீ குடிச்சு நானும் இவன மாதிரி வரணும்னு பாக்குறேன். மச்சி, ஏற்பாடு பண்றது. கவலைப்படாதீங்கடா. வள்ளி, நாளைக்கு வரும்போது பிளாஸ்க்ல கறந்த பால் கறந்தபடி டீ போட்டு ஆடையோட எடுத்துக்கிட்டு வா. நாங்க குடிச்சிரோம். மீனா, என்னக்கா? போய் அக்கா வர சொல்லு. சரிக்கா. அவர்கிட்ட 40 காசு வாங்கிக்க. அக்கா, உன்னை சின்னக்கா கூப்பிடுதே. என்ன வள்ளி, ஏன் கூப்பிட்ட? உன்னை தாண்டி, ஏன் பேசாம இருக்க? அக்கா, இனிமே நான் காலேஜுக்கு போறது இல்ல. என்ன அப்படி சொல்ற? பணக்காரங்களுக்கு தான்க்கா காலேஜ், நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு சரிப்பட்டு வராது. கூட படிக்கிற வசதியான பொண்ணுங்க மாதிரி உன்னால இருக்க முடியலையேன்னு வருத்தப்படுறியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. அப்புறம் ஏன் எப்படி சொன்ன? உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கலான்னுதா நான் இப்படி சொன்னேன். வேணாண்டி, 8 கிளாஸ் கழுவுறதும் நெருப்புல நிக்கிறதும் என்னோட போகட்டும். நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும், என் தங்கச்சி ஒரு கலெக்டர்னு எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கணும்னு கனவு கண்ட. உன் முடிவை மாத்திக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடி. சரிக்கா, நான் காலேஜுக்கு போறேன். அம்மா, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. வேணாம்மா, நீரு, நான் போய் தண்ணி கொண்டு வந்துறேன். சரிம்மா. டேய் ராஜா, லீவு நாள் அதுவும் ஜாலியா இருக்கலாம். ஊருக்கு வந்தா கண்ணு குளிச்சா ஒரு பச்சையை காணமாடா. நீ என்ன குருடா? வயலு, மரம், செடி, கொடி எல்லாமே பச்சையா தானடா இருக்கு. டேய், இந்த பச்சை எவன்டா கேட்டான்? கிளிப்பச்சை, கிராமத்து கிளிப்பச்சை, கிளுகிழுப்பான கிராமத்து கிளிப்பச்சையே காணுமேடா. அங்க பாருங்கடா. டேய், ஒரு கிளிய கூட காணும்னா ஒரு கிளி கூட்டமா வருதுடா. மச்சி சுடுவோமா? மச்சான், வள்ளியும் தான் வர்றா. இன்னைக்கு வம்பு கெடுத்து ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். வள்ளி, குட்ட குட்ட குனியறவனும் முட்டாள், குனிய குனிய குற்றவனும் முட்டாள் ஆயிடக்கூடாது பாரு. நாம புத்திசாலிங்கிறத அவனுக்கு நிரூபிக்கணும். நான் சொல்றபடி செய்யறியா? சரிங்க சார். ஒரு நிமிஷம், இன்னைக்கு மழை வருமா? நாங்க என்ன வானிலை ஆராய்ச்சி நிலையத்துல வேலை செய்யறோம், காலேஜ்ல படிக்கிறோம். ஒரு மாதிரி ஈர காத்து வீச்ச, அதனால கேட்டேன். மச்சி, தாராவை பார்த்தா ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல? நீங்களும் உங்க ரசனையும் சினிமா ஸ்டார்னா ஒரு அங்கலட்சணம் வேணும். அதுக்கு எங்க ராதா மாதிரி அழகா இருக்கணும். அதை விட்டுட்டு தாராவை எதை வச்சு சினிமா ஸ்டார்ன்றீங்க? சொல்லுடா. கேபி சுந்தராம்பல் சினிமா ஸ்டார் இல்லையா? சமீபத்துல வேண்டாம், நான் ஔவையார் படம் பார்த்தேன். ஔவையார் மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே தாராவை எல்லாரும் பாருங்க. சரியான பழம் நீ அம்மா. ஏ ராஜா, டெய்லி இப்படி கேர்ள்ஸ் உங்களை கிண்டல் பண்றீங்களே, உங்க அம்மாவும் ஒரு பெண் தாங்கிறத மறந்துட்டீங்களா? பெண்களை தாய்க்குள்ளன்னு பெருமையா மதிக்கிற நாடுங்க இது. கரெக்ட் தேவி, உன்னோட ஒவ்வொரு சொல்லும் எங்களோட சிந்தனை தூண்டி திருத்திருச்சு. ஏய், தாய் குலத்தை நாம மதிக்கணும். அதனால இன்னில இருந்து தேவி உனக்கு தாய் மாதிரி, நீ தேவிக்கு குழந்தை மாதிரி. நாங்க போய் புட்டி பால் அனுப்பி வைக்கிறோம். புட்டி பால்ல பத்தாது, ஒரு தொட்டி பால் அனுப்பிச்சு வைங்க. நிப்பிள் போட்டு அனுப்புங்க.
இந்த விஷயத்துல நம்ம குண்டு அசத்துறான்டா. ஏன்டா நின்னுட்ட? அது போறாள ரோசி, அவ தாண்டா பயாலஜி லெக்சரோட தங்கச்சி. ஆமா, டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். குல்ஃபான்ஸ் மாட்டிச்சா? இல்லடா, இன்னும் ஒருதலை ராகமா தான் இருக்கு. அப்ப முகத்துல தாடி காணோம். போற போக்க பார்த்தா வளர்த்துருவேன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் உண்மையாவே காதலிக்கிறான் போல இருக்கு. ஆமாண்டா, உண்மையான காதல் தான் இது. அவளை நான் உயிருக்குள்ள நேசிக்கிறேன்டா. ரோசியோட மானசீகமா ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் மட்டும் சம்மதன்னு சொல்லிட்டா அவளோட சந்திரமண்டலத்துக்கே போயிருவேன்டா. ஏய் பைத்தியக்காரா, காதல போய் பெருசா நினைக்கிறேன், முட்டாள். ஏய் மிஸ்டர் கங்கா. என்னைய கூப்பிட்டவள்ளே? ஆமா, உங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யாரை கூப்பிட முடியும்? என்ன பத்தி முக்கியமான விஷயமா? ரோசி உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியமான விஷயம். ஆனா அது உனக்கு எப்படி தெரியும்? ரோசி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உன்கிட்ட சொல்லிட்டாளா? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா? நீங்க நினைக்கிறது தப்பு. அவளும் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஆனா நீங்க அந்த ராஜாவோட கோஷ்டியில இருக்கிறதுனால அவ பழகிறதுக்கு தயங்குறா. அப்படியா? நீங்க அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே ரோசி உங்களை ஏத்துக்குவா. ரோசி என்ன பார்த்து ஒரே ஒரு முறை கண்ணடிக்கிட்டோம். இப்பவே போய் அந்த பேரல செருப்பால் அடிச்சிட்டு வரேன். அவ்வளவுதானே? ஆமா. கொஞ்சிருங்க. ரோசி, உன்னை ரொம்ப நேரமா ஆளே காணோம். எங்கடா போயிருந்த? என்னடா இது மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உம்முன்னு வந்துகிட்டு இருக்கா. ரோசிய பஸ் ஏத்தி விட்டு வந்திருப்பான்டா. இதெல்லாம் கசாப்பு கடை நாய் கேஸ்டா. அது என்னடா இது கசாப்பு கடை நாய் கேஸ்? உனக்கு தெரியாதா? தெரியாதே. இங்க பாருடா, கசாப்பு கடை வழியா போற நாய் உரிச்சு தொங்குற ஆட்டை பார்த்துட்டு நமக்கு தான் கிடைக்கணும் அங்கேயே உட்கார்ந்துரும். கடைக்காரன் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வித்துட்டு கடையை மட்டும் போயிடுவான். அதுக்கப்புறம் நாய் நாக்க தொங்க போட்டு வந்து சேரும். ஆக கங்கா ஒரு கசாப்பு கடை நாய்ங்கற இல்லங்கற. ஒண்ணுங்க பாக்கும்போது என் காதல் நிறைவேறாம போறதுக்கு காரணமே இவன் தான். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை தாண்ட சொல்றேன், அறிவு கட்ட முட்டா. இனிமே ஒரு பயலை என் மூஞ்சில முடிக்க கூடாதுடா. ராஜா, உனக்கு செத்து தான் சொல்றேன். குட் பை. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படுற அதே நேரத்துல கங்கா ஏமாற போறானேன்னு எனக்கு வருத்தமா இருக்குடி. கங்கா ஏமாற போறது இல்ல. என்ன அப்படி பாக்குற? நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை ஏத்துக்கோன்னு பழமொழியா இருக்குடி. எப்ப எனக்காக ஃப்ரெண்ட்ஸையே தூக்கி எறிஞ்சாரோ அப்படிப்பட்டவர் ஏமாத்தலாமா? நான் கங்காவை லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா இனிமே டூயட் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாவள்ளி, அம்மா என்னாச்சு? நீங்க சொன்னபடி நான் செஞ்சேன். எடுத்த எடுப்புலயே எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. தட்ஸ் குட். ராஜாவோட கூட்டத்துல இருந்து ஒருத்தரை பிரிச்சுட்டேன். இனிமே அவன் ராஜா மூஞ்சிலே முழிக்க மாட்டான். ஆமா, அவன் பிரிஞ்சதுக்கு நீதான் காரணம்னு ராஜாவுக்கு தெரியுமா? தெரியாது, கவலைப்படாதீங்க சார். நான் ரொம்ப உஷாரா நடந்துக்குவேன். ஆமா, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இட்ஸ் வெரி சிம்பிள். இத பாத்தியா, இந்த பென்ஸ் எல்லாம் ஒரே கட்ல கட்டு கோப்பா இருக்கு. இதுல ஒண்ணே ஒண்ணு உருவிட்டா கரகலத்து போகுது. அதுதான் தியரி. எவ்வளவு பெரிய தத்துவம். ஏன் சார், நான் ஒரு பென்சிலை உருவி எங்க வீட்டுக்கு கொண்டு போட்டுமா? உருவ வேண்டாம், உருப்படியா ஏதாவது காரியம் இருந்தா பாரு. சார் இப்படி அந்த மாசம் வயசுவாரு. ஆமா. சோவள்ளி, நெக்ஸ்ட் மூவ் அடுத்த ஆளை அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும். ஓகே டாடி, ஈவினிங் வந்து அனுப்புங்க. பாய். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? சார், மனோகரோட அப்பா நான் தான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். வேண்டாம், பரவாயில்ல, நான் போறேன் சார். இருமா, ஏதோ விஷயம் சொல்ல வந்த போற. நான் ஜோசியத்தை நம்புறேன்ப்பா. ஒரு நல்ல கிரகத்தை கெட்ட கிரகம் சந்திக்கும் போது கெட்டதாத்தான் நடக்கும். மனோகர் ஏதாவது தப்பு தண்டா பண்ணானா? ஐயோ, அப்படி இல்லாதத பொல்லாதத எல்லாம் சொன்னா நாக்கு வெந்துரும் சார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமானவர் சார். வேற என்னதாமா சொல்ல வந்த? உள்ளத சொல்லிடுவா சார். சொல்லுமா. இந்த காலேஜ்ல ஒரு செட் இருக்கு. அத்தனையும் சூப்பர் பொறுக்கீங்க. அப்படியா? உலகத்துல இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஹை ஸ்கூல்லயே அத்தப்படி சார். அவங்க தான் சார் உங்க மகனோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மனோகர் வாயில சிகரெட் வாசனை அடிக்குதுன்னு நீங்க வீட்ல திட்டுனீங்களா? இனிமே சிகரெட் பிடிச்சா உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லி இருக்கேன். சிகரெட் பிடிச்சானாமா? இல்ல, நீங்க சொன்னத அப்படியே உங்க மகன் இங்க வந்து சொன்னதுக்கு அந்த பசங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சார்?
என்ன சொன்னாங்க? அப்பாவாவது கிப்பாவாவது இன்னொரு சிகரெட்டை பத்த வச்சு உங்க அப்பா மூஞ்சிலே ஊதுடா, சரியா போயிடும். அப்படி எல்லாம் சொன்னாங்க சார். அப்படியா சொன்னாங்க? ராஸ்கல்ஸ். யாருமா அந்த காலி பசங்க? அதோ டேய் மனோகர், வாடா இங்க. ஐயா, உங்க சங்காத்தமே வேணாம், ஓடி நமஸ்காரம். ஆளை விடுகிறாப்பா. என்ன அப்படி பாக்குற? நான் தான் நிறுத்தினேன். கஞ்சிக்கு செத்ததெல்லாம் குளிக்கவா பணத்தை செலவு பண்ணி பம்ப் செட் போட்டு வச்சிருக்கேன். அக்கா, கண்ணு எரியுதுக்கா. ஐயா, அறுப்பு தேய்ச்சிட்டேன். கண்ணீர் எரியுதுன்னு குழந்தைங்க சொல்றாங்க. கண்ணு எரிஞ்சா கண்ணீர் நிறைய வரும், அதுல குளிப்பாட்டி கூட்டிக்கிட்டு போ. நீங்க வாங்க, வேற எங்கேயாவது போய் குளிக்கலாம். நான் தான் போட்டு விட்டேன். நல்லா குளிச்சுட்டு போங்க. காசு இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாது. கஞ்ச பையன். அதான் எப்பவும் கலகலன்னு இருப்பான். 2 நாளா குறுகுறுன்னு இருக்கான். மோகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். என்ன ஏதுன்னு விசாரிச்சினா நாம ஏதாவது செய்யலாம்ல. சரிங்க. தம்பி, டிபன் சாப்பிட வரலையா? வேண்டாம், நீ இப்ப வேண்டாம். சாப்பாடை தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன கவலை? செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணும். பின்னையே வருத்தமா இருக்க, காரணம் என்னங்கறத என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல, நீ காலேஜ்ல என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சண்டை கிண்ட போட்டியா? என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. 5வது ஆளை பிரிக்கணும், அவ்வளவுதானே? கற்பூர மூளைங்க. கையில வத்திப்பட்டி இல்லையா? குளித்துற போறீங்க. பரவாயில்லையே, ஜோக் கூட அடிக்கிறீங்க. அருள்வாக்கு அருணகிரின்னு சும்மாவா சொன்னாங்க? அதோ வரேனே, அவன்தான். பானா வடிவத்துல மீசைய தொங்க விட்டுருக்கான். அதை நான் நிமித்திடுறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹாய் பாப்பாஸ். என்னது பதிலே காணும்? சைட் அடிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவனுங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. மகனே, என்னையா? உன்னைத்தான் அழைக்கிறேன். வா மகனே. என்ன? வா மகனே, உட்கார். யோ, நீ உட்காரும்ப கையை நீட்ட சொல்லுவ, காசு கேப்ப. பஸ்ஸுக்கே காசு இல்லாம வித்தவுட் டிக்கெட்ல போலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதே மகனே, காசு என் கைக்கு ஏற்கனவே வந்து விட்டது. அவள் கொடுத்து விட்டு சென்று விட்டாள். சென்று விட்டாளா? யார் அவள்? மகமாய். அவள்தான் என் குலதெய்வம். அவள்தான் உன் வாழ்க்கையை பற்றி விவரமாக சொல்லுமாறு என்னை அனுப்பினாள். சொல்லிருப்பா. யோ, என் பரீட்சையை பத்தி ஏதாவது சொன்னாளா? பாஸ் ஆயிருவனா? பரீட்சையில் நீ பாஸ் ஆகி விடுவாய். உன் ஆயுள் தான் ஃபெயில் ஆகிவிடும். என்ன யார் சொல்ற? நீ இறந்து விடுவாய். உன் ஆவி பரவாத்தில் பறந்து கொண்டே இருக்கும். கீழே இறங்குறதுக்கு வழியே இல்லையா? விவரமா சொல்லியோ? சொல்கிறேன். உனக்கு ராஜா என்று ஒரு நண்பன் உண்டல்லவா? உண்டு. 60ஆக இருந்த நீங்கள் இப்பொழுது 20ஆக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஆமாம் தாயே. அந்த 20 இப்பொழுது ஒருவராக போகிறீர்கள். ஏன், ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்தா? இல்லை, ராஜாவால் உனக்குத்தான் ஆபத்து. என்ன சொல்றீங்க? அந்த ராஜாவிடமிருந்து உடனே நீ பிரிந்து விடு, இல்லையேல் கண்ட துண்டமாக வெட்டப்படுவாய். அப்படி ஒண்ணும் ராஜா கத்தியோட அலையிற ஆள் இல்லையே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், உன் ராஜாவுக்கு துண்டு பிளேடும் பேராயுதம். அறுத்து விடுவான். உடனே பிரிந்து விடு. பிரிந்து விடு, பிரிந்து விடு, பிரிந்து விடு. உன் ராஜாவுக்கு துண்டு பிளேடும் பேராயுதம். என்ன கொண்டாத, என்ன கொண்டாத. இங்க வாடா சாலே, ப்ளீஸ். ஐயோ, காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்க. என்ன கொல்ல வேண்டாம், என்ன காப்பாத்துங்களா. சாலே, என்னடா என்ன பைத்தியக்கார பையன் என்ன கொன்னுடுவான், கொல்ல வேணாம், கொன்னுடுவான். என்ன விளையாட்டுத்தனமா பேசுறா?
ராஜா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை. ஐயோ நீங்க காப்பாத்துங்க. நான் இனிமே உங்க பக்கம் வராத. அலமேலு, ஏய் செவிடு, வாங்கய்யா. வள்ளி இல்ல? இருக்கா, வர சொல்றேன். வள்ளி. வணக்கம்யா. வணக்கம்மா. உங்களை பார்க்கதான் வீட்டுக்கு போனேன், நீங்க இல்ல. என்னம்மா விஷயம்? ரேஷன் வாங்கணும், ஒரு 20 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா கூலி வாங்கணும்னு கொடுத்துறையா. இந்தம்மா, இந்த 25 ரூபாய பெரிய கடனை நினைக்காத, இதை நீ திருப்பி தர வேண்டாம். வரேங்கய்யா. குட் மார்னிங் சார். வாங்க உள்ள உட்காருங்க. பரவாயில்லம்மா. டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஆமா, போட்டி என்னாச்சு? என்ன முழிக்கிற? புரியல? கிரிக்கெட் போட்டி. போட்டி அதுவா? கிராண்ட் சக்சஸ். அத்தனை விக்கெட் அவுட். கேப்டன் அம்போர் கிரவுண்ட் சுத்திட்டு இருக்கா. வெரி குட். என்ன போட்டி கிட்டன்னு பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இவ காலேஜ்ல விளையாட்டு போட்டி, அதுல வள்ளி ஜெயிச்சிருச்சு. இவளுக்கு எதுக்கு போட்டி இல்ல? என்ன படிக்கணும்னு சொல்லுங்க, படிச்சு கலெக்டர் ஆகணும். வள்ளி, நீ வேணா பாரு, இனிமே அந்த ராஜா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். ராஜா வரடா. என்னடா கிளாஸுக்கு எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டீங்களா? நான் என்னடா செய்யக்கூடாது தப்பா செஞ்சுட்டேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் அவாய்ட் பண்றீங்க? லதா, அப்பா சவிக்கமா இருக்காரா? நான் விசாரிச்சுட்டா சொல்லுமா? குண்டா, பேச்ச மாத்தாதடா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. உங்களை தானடா கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லுங்க. டேய், ஏன்டா கத்துற? நீ கேட்ட பதில் சொல்லுமா? குடிக்கல விலகிட்ட பொத்திட்டு உட்கார்ற. அன்னைக்கு என் கூட ஹோட்டல்ல தின்றப்ப மட்டும் பிடிச்சிருந்தாடா? என்ன பெரிய சாப்பாடை பத்தி பேசுற? எங்க அப்பா வாங்கி கொடுத்ததால நான் இப்படி இருக்கிறேன். நீ வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றியே, மூஞ்சியா பாரு. சாப்பாடை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறியே. அல்போ அல்போ அல்போ. அவன முன்னாடி ஏன்டா சட்டி பிடிச்ச? டேய், அவனை தொட்டு அடிச்சா தூத்து ஊதிடுவான். அச்சே, வேலை பார்த்து உட்காரு. ஏய், என்னடா பண்ணணும்? ராஜா 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 ராஜா. என்னடா இது? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? ஐயோ, டேய் என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா, அவனாத்தான். புரியுற மாதிரி சொல்றா. இவன் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, இந்த அவளுக்கும் இவனுக்கும் ஒரு இது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதுக்கப்புறம் அடித்து நொறுக்குவதற்கு அந்த பொண்ணோட அப்பனும் நோக்கினான். எடுத்தான், அடித்தான், ஒடித்தான், முடித்தான். டேய், அவனுக்கு வந்த மாதிரி உனக்கு வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்டா. இப்படி ஒரு வேண்டுதலா? நான் என்ன இடிச்ச வாயனா? அப்பனே இல்லாத பொண்ணா பார்த்து நான் காதலிப்பேன்டா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க உங்க முன்னால நிக்கிறது உங்களுக்கு எல்லாம் வெறுப்பா இருக்கலாம். அது நியாயம்தான். ஏன்னா காலேஜுக்கு வர்றதே கலாட்டா செய்யத்தான் நினைச்சோம். மத்தவங்களை கேவலப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டோம். பல பேரோட மனசையும் புண்படுத்த வந்தான் நான். அதுக்காக இப்ப வருத்தப்படுறேன். உயிருக்கு உயிரா பழகின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என் கூட பேசுறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. தனிமை இருக்க, அது ஆயுள் தண்டனைக்கு சமம். அதை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பாவத்தின் சம்பளமா அதை நான் ஏத்துக்கிட்டேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் என் சுயநலத்தோட கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன வெறுத்தாலும் ராஜான்னு ஒருத்தவங்க கூட படிச்சாங்கிறத எப்பவாவது நீங்க நினைச்சா அதுவே எனக்கு போதும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச தவறுகளுக்காக உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்க இதுதான் எனக்கு கடைசி சந்தர்ப்பம். இனிமே நான் காலேஜுக்கு வரப்போறதில்லை. குட் பை. ராஜா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ்களை பிரிச்சு உன்னை வருத்தப்பட வச்சது யாருன்னு தெரிஞ்சா நீ ஆத்திரப்படுவியா? ஆத்திரப்பட மாட்டேன், ஆனா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் வழி அது? நான் தான். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும்ன்றதுக்காக அப்படி செஞ்ச வள்ளி? ஆமா,
ஆனா நீ மனசு மாறி கிளாஸ்ல வெளிப்படையா மன்னிப்பு கேட்டதோ உன் மேல இருந்த கோவமெல்லாம் போயிடுச்சு. அதே சமயம் நீ படிப்பையே விட்டுட்டு போறேன்னு சொன்னதா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் படிப்பு வீணா போக கூடாதுன்னு உன்னை பழி வாங்கினதுனால உன் படிப்பு வீணாகிறத நான் விரும்பல. ராஜா, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு திரும்பவும் நீ காலேஜுக்கு வரணுங்கிறதா என் வேண்டுகோள். என்ன ராஜா பதில சொல்ல மாட்டேங்கிற? காலேஜுக்கு வரேன். Dear friends, girls, உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம விட்டு பிரிஞ்சிருந்த ராஜா திரும்ப வரான். Come on ராஜா. Hi. அமைதி. ராஜா வந்து சேர்ந்த சந்தோஷத்தை கொண்டாட நான் உங்களுக்கு ஒரு அதி அற்புத நடனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பூங்கொடி இடையுடன் புள்ளி மானை போல துள்ளி துள்ளி ஆடுவான் நமது நண்பன். அடடே, ராஜா இங்க வா. என்ன சார்? மந்திரிச்ச கயிறு தாயத்து ஏதாவது உனக்கு கட்டி விட்டுருக்காங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இப்பெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறியே, அதனாலதான் கேட்டேன். கிண்டல் பண்ணாதீங்க சார். சும்மா ஒரு ஜோக்காக தான் கேட்டேன். இந்த ஒரு வாரமா புது ராஜாவை நாங்க பாக்குறோம். இந்த மாற்றம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். தேங்க்யூ சார். சொன்னா நாங்க எங்க போறது? இந்த மண் என்ன அவருக்கு மட்டும் தான் சொந்தமா? நாங்க வந்து இந்த மண்ணில பிறந்து வளர்ந்தவங்க. என்ன அவரு பணக்காரர், நாங்க ஏழைங்க, அவ்வளவுதானே. சக்திக்கு மீறி என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டாளுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். பிரச்சனை வந்த உடனே இப்ப உட்காந்துக்கிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கா. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டாமா? நீங்களாவது அவளை கூப்பிட்டு அந்த ராஜாவை மறந்துடுன்னு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. இனியா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சட்டி சுட்டது கை விட்டதுன்னு அவ்வளவு சுலபமா மறக்கக்கூடியதில்ல அன்பு. அதனாலதான் யோசிக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க சார். அன்புங்கிறது ஒரு முறை வளர்ந்துட்டா அதை சாகிற வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது சார். அன்புக்கும் பாசத்துக்கும் நான் விரோதி இல்லைங்க. நம்ம நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? என் தங்கச்சி சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிறவே இல்லைன்னா, ஆனா அந்த பண்ணியார் தான் வேரோட வெட்டி சாக்கணும்னு நினைக்கிறாரு. நினைச்சவனை கட்டிக்க முடியலங்கிறதுக்காக என் தங்கச்சி ஆத்துலயோ குளத்துலயோ வேந்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் தவிக்கிறேனா. சார், ராஜாவை நான் கூட்டிட்டு வரேன் சார். ராஜாக்கு வள்ளிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் சார். தடுக்கிறதுக்கு இந்த தர்மலிங்கம் வந்தான் பணங்கா சீவர மாதிரி அவன் தலையை சீவிட்டு நான் உள்ள போறேன் சார். இதுக்கு போய் மண்டை உடைச்சுக்கிறீங்களா சார்? இத பாருப்பா, சண்டை போறதா உனக்கு ஞாபகத்துக்கு வருதே தவிர சமாதானம்னு ஒரு வழி இருக்குங்கிறது உனக்கு தெரியவே தெரியாதா? அலமேலு, நீ வீட்டுக்கு போ, நான் தர்மலிங்கத்தை பேசிட்டு வரேன். இந்தாப்பா, அப்படியே முன்சாமி வர சொல்லு. வணக்கம் தர்மராஜ். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்தீங்க? பள்ளி விஷயமா பேசலாம்னு வந்திருக்கேன். அத பத்தி பேச நீங்க யாரு? இந்த ஊர் இன்ஸ்பெக்டருங்க. உன்னையாரா கேட்டா? என்னடா முறைக்கிற? போடா வெளிய, அடிச்சு நொறுக்கிடுவேன். போடாண்ணா. நீங்க அலமேலு கிட்ட ரொம்ப ஆத்திரப்பட்டீங்களாம். ஆமா, அதுல என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? கோபுரத்துல ஏறி உட்கார கலசம் ஆசைப்படலாம், ஆனா கலையும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். என் தம்பி ரொம்ப நல்லவங்க. அந்த எச்ச கலை தான் அவனை மயக்கிட்டா. யோ, மரியாதையா பேசு, இல்ல குண்டக்க மண்டக்கமாயிடும். நான் பேசுறீங்க, நீங்க பேசுங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். வள்ளியை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்க தம்பி ராஜாவும் ஆசைப்படாம அவங்களுக்குள்ள எப்படி காதல் வரும்? இந்த விதண்டாவாதம் பேசினா இங்க வந்து கிடக்கும். ஆத்திரப்படாதீங்க. குட் மார்னிங் சார். வா ராஜா வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏதாவது விசேஷமா? ஒரு விசேஷம் இல்ல, முதல்ல வீட்டுக்கு போடா. அவசரப்படாதீங்க, போடா வீட்டுக்குன்னா. ஆத்திரப்படாதீங்க. ராஜா, உங்க காதல் விவகாரம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. வள்ளி தான் உன்னை மயக்கிட்டான்னு உங்க அண்ணன் ஒரேடியா பழிய போறாரு. நடந்தது என்னன்னு நீயே சொல்லுப்பா. ராஜா, நீ சொல்ல போற பதில தான் ஒரு ஏழை குடும்பத்தோட மானமே அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு தயங்காம சொல்லுப்பா.
மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவளை முதல்ல லவ் பண்ணேன். நெத்தி அடி அடிச்சாயா? அந்தஸ்து பிரச்சனை வருமேன்னு வள்ளி பயந்துச்சு. அப்படி வந்தா சொத்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துருவேன்னு நான் தான் தைரியம் சொன்னேன். மரண அடி. அண்ணாச்சி க்ளோஸ். அண்ணா, நான் உங்களை மதிக்கிறேன். அதுக்காக நீங்க என் வாழ்க்கையை போட்டு மிதிச்சா உங்களை மீறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என்னடா சொன்னாங்க? இத பாருங்க, அண்ணன் தம்பிக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்த நான் இங்க வரல. அவங்க மனோ நிலைமைய நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க மனசை மாத்திக்கிட்டு அந்த நல்ல உள்ளங்களை ஒன்னா சேர்த்து வைங்க. இல்லன்னா உங்க ஸ்தானத்துல நான் இருந்து என் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டி வரும். நல்லா யோசனை பண்ணி முடிக்குவாங்க. ஒரு வாரம் அவகாசம் தரேன். அண்ணாச்சி, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நாள் தெரியுமில்ல? 7 நாள். சீக்கிரம் வந்து சேரு. என்னம்மா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப தெரியுதா? என்ன நீ மறந்து இருக்கலாம், உன்னை நான் மறக்கலையே. அம்மா, உனக்கு இந்த ஊர் தானா? நானும் இதே ஊருக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நானா கடிக்கலங்க, இவர்தான் கடிக்க சொன்னாரு. முளகாப்பொடி காது என்ன கேக்கு நினைச்சா கடித்தீங்கிறதுக்கு ஏன் கடிச்சுன? நான் அப்படி சொல்லுவேனா? இந்த ஆள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி யாருக்குமே தெரியாம காதை கடிச்சிட்டு வான்னு சொன்னேன். இவன் இப்படி காதையே கடிச்சிட்டு வருவான்னு எனக்கு தெரியாம போச்சு. ஐயே, என் காது போச்சு ஏட்டையா. இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க ஏட்டையா. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நான் தான் கரெக்டா தீர்ப்பு சொல்லுவேன். நீ என்ன செய்ற? பதிலுக்கு அந்த ஆள் காதை காட்டுறான். உங்களை நீதிபதி ஆக்குனா கைக்கு கையை காலுக்கு காலு மார்கை வாங்கிருவீங்க போல இருக்கு. அப்புறம் ஊர்ல உள்ளவங்க நொண்டி நொடமா தான் தெரியும். ஐயோ, வலிக்குதா? கடிபட்டவன் சும்மா இருக்கான், கடிச்சவன் வலிக்குதுங்கிற? யோ, முதல்ல ஆஸ்பத்திரி போய் அப்புறம் பேசிக்கிடுவோம். போ, அடுத்த காலையில இருக்க அந்த ஆளை குட்டி போயா. இந்த ஆளை குட்டிக்கிட்டா? ஏற்கனவே ரத்த ருசி பார்த்தவனாச்சே, புலி பரம்பரை. ஏப்பா, ஏற்கனவே யாருக்குமே தெரியாம ஏட்டையா கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வான்னு சொல்லியிருந்தல்ல, காதை கடிச்சிட்டு வா. பண்ணி காது இருட்டுக்கு இருட்டு கரெக்டா இருக்கும். வாயப்பா. ஏட்டையா, காதை கொடுக்குறீங்களா? எதுக்கு? கடிக்கத்தான். ஐயோ, என் காது, என் காது. காதை கொடுங்க. சார், சார். இல்லையா? உங்களை பாக்குறதுக்கு இந்த ஊர் பண்ணையார் வந்திருக்காரு. சேர் எடுத்து உள்ள போடு. சார், அவர் வந்தா உட்கார்றதுக்கு. சொல்றத செய்யா. நமஸ்காரங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உட்கார்ந்து பேசலாமேன்னு பாக்குறேன். நின்னா பேச்சு வராதோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. தம்பி ராஜாவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நீங்க வந்து நடத்தி வைக்கணும். அடடடடடே, அதுக்கு இந்த ஐயர்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும். எனக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்ல தெரியாத. அதுக்கு இல்லைங்க, நீங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நிச்சயதார்த்தம் எங்க? நம்ம பழைய இன்ஸ்பெக்டர் தேவரையா வீட்டுல. அந்த ஆளுக்கு இதுதான் சொந்த ஊரா? ஆமாங்க. அப்போ அவருடைய பொண்ணத்தான் உங்க தம்பி கட்டுறீங்களா? இல்லைங்க, அவர் மனைவி குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கார் விபத்துல செத்து போயிட்டாங்க. பாவம். அவருக்கு வேண்டப்பட்ட குடும்பத்தெல்லாம் பொண்ணு எடுக்கிறேன். வாரேன். நல்லதுங்க. இதே மாதிரி நிச்சயதார்த்தம் ஒண்ணுக்கு போன மாசம் கிள்ளியூருக்கு போயிருந்தேன். அந்த மாப்பிள்ளைக்கு 4 கை. சும்மா கதை விடாதீங்க. அது எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு 4 கை இருக்க முடியும்? ஒத்த விட்டுக்காரர உதவாங்க வேணி. நான் பார்த்ததுனால தானே சொல்றேன். நீங்க சொல்றத பார்த்தா மாப்பிள்ளை என்ன மகாவிஷ்ணுவா? மனுஷன் தாயா. நான் பார்த்தத கரெக்டா சொல்றேன். வலக்கை, இடக்கை, வழுக்கை, பொக்கை. அடடே. குட் மார்னிங் சார். ஷூவை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதை வெளியே தான் போடணும்.
அது ஏன் இஷ்டம். நான் அப்படித்தான் வருவேன். தெரியாம செஞ்சா தவறு, தெரிஞ்சே செஞ்சா திமிரு. மன்னிச்சுக்குங்க சார். என்ன மிஸ்டர் ரங்கன், அங்கேயே நிக்கிறீங்க, வந்து உட்காருங்க. வணக்கம். சாரு புது இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க ஐயா. சந்தனம். நல்லா இருமா. உள்ள கூட்டிட்டு போங்கக்கா. டேய், உன்னை தானே தேடிட்டு இருந்தேன். நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க விட மாட்டேன். வாடா. நீ வாடா ராஸ்கல். போடா. ஏய், யார் தான் போலீஸா? இவனை பிடிக்கல. வணக்கம் சார். என்னடா இங்க கலாட்டா? சார், இந்த ரவுடி பையன் நான் வீட்டுல இல்லாதப்போ என் பொண்டாட்டி கிட்ட தகாத முறையில் நடந்துக்க பாத்துருக்கான் சார். உங்களுக்கெல்லாம் என்ன இங்க வேடிக்கையா காட்டிட்டு இருக்காங்க? விசாரிக்கிறல்ல, போங்கடா. ஏய் கண்ணாடி, கெட் அவுட். போங்க. பேர் என்னடா? சேகர். எங்க வேலை செய்யற? செக்ரட்டேரியட்ல சார். நம்ம வியாபாரமே வெட்டொன்னு துண்டு ரெண்டு தான். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இவன் உன் பொண்டாட்டிய கெடுத்தானா, கெடுக்க நினைச்சானா? கெடுக்க நினைச்சுதான் சார் வீட்டுக்குள்ள வந்தான். அதுக்குள்ள அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தோடனே தப்பிச்சு ஓடிட்டான் சார். அப்போ இவன் உன் பொண்டாட்டிய கெடுக்கல இல்லையா? இவன் உன் பொண்டாட்டிய கெடுக்க நினைச்சாங்கிறது எப்படா நிரூபிப்ப? நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? டேய், மரியாதையா போயிடு. எட்டி உதச்சனா பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். படா சார், நீங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற தைரியத்துல தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார் கொடுமை இது? வேலையே பயிர மேலாமா? என்ன கேட்ட? வேலையே பயிர மேலாமான்னு கேட்டேன். ஆடு மட்டும்தான் மேயணும்னு எந்த சட்டத்துல எழுதியிருக்கு? முடிஞ்சா வேலையும் மேயலாம். பலான கொழுப்பு தானே. மான் கொழுப்பு சார். நேத்து என்ன நீ எதிர்த்து பேசிட்டு போனதுல இருந்தே நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்னை எதுக்குறவன் ஆம்பளையா இருந்தா அடிச்சு நொறுக்கிடுவேன். பொம்பளையா இருக்க என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அப்படி பார்க்காதமா, தப்பு. இது பார், நம்ம வியாபாரமே வெட்டு 1 துண்டு 2. நீ என்ன பண்ற, இன்னைக்கு என் கூட ரூம்ல வந்து தங்கிட்டு நாளைக்கு காலையில போ. சார், யாருமா நீ? நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரூமுக்கு வாணி இழுத்துட்டு வராரு சார். சார் இவன் வந்து மிஸ்டர் ரங்கன், ஏற்கனவே உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நேர்லயும் பார்த்தாச்சு. பட் சார், டோன்ட் டாக். சாரிமா, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ போ. தேங்க்யூ சார். உங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண போறேன். ஆபீஸ்ல வந்து பாருங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிருவோம். ஏய் மலரா, என்னது நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான்? ஐயா, நீ என்ன மைனரா? நான் மேஜர் ஆகி 9 வருஷம் ஆச்சுங்க. என்ன சொன்ன? என்னடா ஒரே கலர் லுங்கி ஜுப்பா? ஏங்க போடக்கூடாதா? எவன் எதை வேணாலும் போடலாம். ஆனா என்ன எதிர்த்தவன் எதையுமே போடக்கூடாது. இவரை எப்ப எதிர்த்து பேசணும்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு ஷூவோட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னிய, மறந்துட்டியா? இனிமே இந்த செட்டப்போட உன்னை ஊருக்குள்ள பார்த்த தொலைச்சிருவேன். ஏயா,
உங்க இன்ஸ்பெக்டர் போன ஜென்மத்துல யானையா பிறந்தாரா? தந்தம் ஒண்ணுதான் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே ஞாபகம் வச்சிருக்காருயா. இவர் போற போக்க பார்த்தா இந்த ஊர்ல எல்லாருமே கோமணம் கைமாத்த அலையணும் போல இருக்கு. நீ எதுக்கும் கோமணத்தை தயார் பண்ணிக்க. மகா, இந்த 248 பத்தி உனக்கு சரியா தெரியாது. 248 நம்பரை பாரு, பார் சோப்பு மாதிரி. என் தங்கச்சி கல்யாணம், நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். அந்த ஆளுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேணாம். நீங்க கல்யாணம்னு சொன்னாலே போதும், 3 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து நிப்பாரு. வடை பாயசம் எல்லாம் உண்டுல? வடை நான் ஏட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், ஆமா ஏட்டையா, உங்க கல்யாணம் எப்போ? அத ஏன் கேக்குற? என்ன கட்டிக்க சொல்லி 2 பேரும் தொந்தரவுன்னாலும் தொந்தரவு, ஏகப்பட்ட தொந்தரவு. உங்களை 2 பேர் தொல்லை கொடுக்குறாங்களா? உங்க வீட்டு தொல்லையா எங்க வீட்டு தொல்லையா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா போதும், கெட்டிக்க கெட்டிக்கன்னு கெஞ்சுறாங்க. இந்த பர்சனாலிட்டிக்கு கட்டிக்க சொல்லி 2 பேரும் கெஞ்சுறாங்களா? ஐயோ கடவுளே, இது அடுக்குமா? நானும் இந்த உலகத்துல தானே இருக்கேன். எஸ் சார், உங்களை கட்டிக்க சொல்லி கெஞ்சுற அந்த 2 பேரும் யாரு சார்? ஒன்னு எங்க அப்பா, இன்னொன்னு எங்க அம்மா. ஏய், ஏன் துப்புற? வணக்கம் சார். யார் ராணி? மீச கருப்பையானா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியுங்க. வாடா. ஏண்டா ஏன் முன்னாடியே மீசையில கை வச்சு பேசுறியா? முதல்ல போய் அதை சிரைச்சுது. அடுத்த தடவை உன்னை மீசையோட பார்த்த மூஞ்சியே பஞ்சர் ஆயிடும். வணக்கம். இங்க எதுக்கு வந்தா? பத்திரிக்கை கொடுக்க வந்தாரு. பண்ணையார் வீட்டுல வேலை செய்யறாரு. எந்த பண்ணையாரு? நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தீங்களே, அந்த ராஜாவோட அண்ணன் தாங்க பண்ணையாரு. ஓ, அந்த ஆளா? ஏயா, பண்ணையாருங்கிற அந்த ஆளுக்கு விவசாயே இல்லையா? ஏன் சார்? பின்னையா ஒரு டீ கடைக்காரி குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்கான்? முதல்ல எதிர்த்தாரு. பழைய இன்ஸ்பெக்டர் தேவரையா தான் சமாதானம் செஞ்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. பழைய இன்ஸ்பெக்டர் என்ன இந்த ஊர்ல கல்யாண புரோக்கரா? இன்ஸ்பெக்டர் தாங்க, ரொம்ப தங்கமானவரு. அவராலதான் வள்ளிக்கு பெரிய இடத்துல வாழ்க்கை கிடைக்க போகுது. என்ன இப்படி பாக்குறீங்க? அப்படியே மல்கோவ மாம்பழத்தை கடிக்கிற மாதிரி உன்னை கடிச்சு தின்றலாமான்னு பாக்குறேன். ஏன் வள்ளி, இந்த மாதிரி வாயு வயிறுமா உன்னை நான் எப்ப பார்க்க போறேன்? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? ஆம்பளை பிறந்துட்டு அவசரப்படாம இருக்க முடியுமா? அதுக்காக பொம்பளைய பிறந்து அவசரப்படணுமா? என்னங்க, காலம் காலமா பொம்பளைங்க கர்ப்பத்தை சுமந்துகிட்டு கஷ்டப்படுறாங்களே, கடவுள் ஒரு மாறுதலா பண்ணலாமே. எப்படி? எப்படி இருக்கு? பயங்கரமான கற்பனை. என்னையா, என்ன விஷயம்? உங்களை உடனே வர சொல்லி டிஐஜி ஆபீஸ்ல தகவல் வந்திருக்கு சார். இந்தாங்க உங்க மேல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். படிச்சு பாருங்க. அபாண்டமா என் மேல பழி சுமத்துறாங்க சார். நான் கண்டிப்பா நடக்கிறது அவங்க யாருக்கும் பிடிக்கல சார். அதுலயும் அந்த வள்ளி ஒரு மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவ சார். ஒழுங்கா கடமையை செய்யறவங்களுக்கு கெட்ட பேர் வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் சார். ஊரே சேர்ந்து புகார் கொடுக்கறாங்கன்னா அது ஒண்ணும் இல்லாம இருக்காது. இனிமே புகார் வந்துச்சு, நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். பி கேர்ஃபுல். என்ன சார் எழுதுறீங்க? திருக்குறள் எழுதுறேன். அதான் ஏற்கனவே திருவள்ளுவர் எழுதிட்டாரே. சரி, தீப்பெட்டி இருக்கா? இருக்கு. கொடு கொடு. கடையில இருக்குன்னு சொன்னேன். யாரே நீ? இன்ஸ்பெக்டர் ரங்கனுக்கு ரொம்ப வேண்டியவன். வீடு எங்க இருக்கு? தெருவுல தான் இருக்கும். அடுத்த தமாஷ். இதே தெருவுல கடைசியில இருக்குன்னு சொல்ல வந்தேன். பாத்துட்டு வர்றேன். ஏயா, அந்த குரங்கு தேடி இந்த கொரிலா வந்திருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஒரு ரவுடியை இந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்றான்னா அதுக்கு காரணம் இருக்குடா. வள்ளினொருத்தி இந்த ஊர்ல இருக்கா. அவளை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ஏற்கனவே நான் எரிஞ்சுகிட்டு இருக்கேன்.
அதுல எண்ணெய வேற ஊத்திட்டாடா. டிஐஜியை போய் பார்த்திருக்கா. எப்படி பல்லான கொழுப்பு தானே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா புடிச்சு உள்ள தள்ளுற மாதிரி ஏதாவது பண்ற. சதி செய்யற விஷயத்துல சகுனியே எனக்கு சிஷ்யங்க. அப்படி பண்ணலன்னா உன்னை பிச்சிடுவேன் பிச்சு. இவனை உள்ள தள்ளுங்க சார். ஏன் என்ன செஞ்சான்? அலமேல டீ கடையில 10 பேர் சாப்பிடுற சாப்பாட்டுல பள்ளியை போட்டான் சார். நான் மட்டும் தடுக்காம இருந்தா எத்தனை பேர் செத்துருப்பாங்க தெரியுமா? ஏன்டா அந்த வேலையை செஞ்சா? கேக்குறல்ல, பதில் சொல்றா. நான் வெளியூர்காரன், டீ கடை நடத்தலான்னு இங்க வந்தேன். அந்த கடையில தான் வியாபாரம் நல்லா நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த கடையை கெடுத்தா தான் நான் பொழைக்கலான்னு இந்த தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுங்கய்யா. பிளாடி ஃபூல். என்னடா நினைச்சிட்டு இருக்க? யாராவது செத்து இருந்தா என்னடா இருக்கும்? இனிமே இந்த மாதிரி தப்பு செய்வியா? செய்ய மாட்டேன் சார். சாரி போ. என்ன சார் இது? பல பேர் உயிருக்கு உல வைக்க பார்த்திருக்கேன். ரொம்ப அசால்ட்டா போன்ட்டீங்க. இந்த மாதிரி ரவுடி எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். அவன் ரவுடினா நீ யாரு மேன்? நீ ஒரு காலத்துல ரவுடி தானடா. கடை கடையா கத்திய காட்டி மாமூல் வாங்கின கேடி தானே. லுங்கிய மாத்தி வேஷ்டி கட்டிட்டா புத்தராயிட்டதான் நினைப்பா. பாருக்கி ராஸ்கல். உன்னையே அந்த இன்ஸ்பெக்டர் மன்னிச்சு விட்டுருக்கானா? நான் இவனை மன்னிக்க கூடாதா? பாவம் பொழப்புக்காக ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா இவன் திருந்ததுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? பெரிய யோகிய மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டான். என்னடா பார்வை? போய்கிட்டே இரு. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். குட் மார்னிங். எங்க இவ்வளவு தூரம்? ராஜாவை ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம். சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் எழுதி தர்றேன் சார். தயவு செஞ்சு என் தம்பியை ஜாமீன்ல விட்டுடுங்க சார். என்ன சார் ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? இல்ல, இப்ப இவனை வெளியே விட்டா உங்க சொந்த செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி சாட்சிகளை எல்லாம் கலைச்சு கேஸ உடைச்சிடலான்னு பாக்குறீங்களா? இம்பாசிபிள். இப்ப இவனை ஜாமீன்ல விட முடியாது. இன்ஸ்பெக்டர், அநியாயமா ஒருத்தரை கைது செஞ்சது இல்லாம அவனை ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. சார், இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் உங்களோட வச்சுங்க. நான் தான் விட முடியாதுன்னு சொல்லிட்டல. ப்ளீஸ் கெட் அவுட். மிஸ்டர் ரங்கன், நான் இருந்த அதே பதவியில தான் இப்ப நீங்க இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் அதிகார வரம்பு என்னன்னு எனக்கும் தெரியும். பதவி இருக்குன்னு ஆட்டம் போட்டீங்க, அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சட்டப்படி ராஜாவுக்கு பெயில் எடுத்துட்டு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஆளு என்ன பெரிய இவனா? இந்த ஆளு சொன்னா நான் வெளியே விட்டுருணுமா? என்ன கேளப்பா நினைச்சிட்டு இருக்கானா? என்னைய எதுக்கு தலையாட்டுற? இல்ல சார். குடிச்சு உன்னி உள்ள தள்ளி. ஐயோ, என்ன ஜாமீன் எடுக்க யாருமே இல்ல சார். டவுனுக்கு போய் வக்கீல பார்த்து ராஜாவை சட்டப்படி ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏன் சார், அந்த திமிரு பிடிச்சவன் ராஜாவுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுப்பானா? ரிமாண்ட்ல யார வச்சாலும் சட்டப்படி சாப்பாடு போடணும். ஆனா அந்த ஆளு சட்டத்தை மதிக்கிற மாதிரி தெரியல. வெள்ளி, நீ ஹெட் கான்ஸ்டபிள பார்த்து ராஜாவுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நான் வரேம்மா. என்னடா விவரம் தெரியாம ஆளாளுக்கு ஜாமீன் ஜாமீன் அலையறீங்க? வெளியே வெயில் அடிக்குது இல்ல? சனி ஞாயிறு மூடி கூலா உட்காந்து போக வேண்டியதானே. வெளியே போய் என்னடா கலட்ட போற? முறைக்கிற என்ன நிமிந்து பாக்குறவனே பிச்சுடுவேன் பிச்சு. அப்ப முறைக்கிறவனை என்ன செய்வேன் யோசனை பண்ணிப்பாரு. உதச்சனா இரும்பு கம்பிய வளைஞ்சிடும் ராஸ்கல். வாரே வா. எனக்கு சாப்பாடா? வாய்க்கு ருசியா சமைச்சு நீயே எடுத்துட்டு வருவேன் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. பசி. வா உள்ள வா, வந்து பரிமாறு. நான் அவருக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அவருன்னா யாரு? உள்ள அடைச்சு வச்சிருக்கியே, அவரை சொன்ன. ஓ, அவரை சொல்றியா? கட்டிக்கு போறவன் பேரை சொல்ல மாட்டீங்களோ? பத்தினிதான் பத்தினிதான். இப்பவே அவனுக்கு சாப்பாடுக்கு படலாம் போட்டு உடம்ப தேத்தலான்னு பாக்குறியா? ஒண்ணு பண்ண, இந்த பசுவும் பால் இல்ல, அது இந்த பாதாம் கீதாம் எல்லாம் போட்டு இன்னைக்கு நைட் எடுத்துட்டு வா. உங்க ஃபர்ஸ்ட் நைட்ட நானே இங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். என்ன பாக்குற? வசதி பத்தாதுன்னு பாக்குறியா? இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகுதி இருக்கு, அத மறந்துட்டு பேசாத. நோ 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 நோ, நான் எதையுமே மறக்க மாட்டேன். காலி பையன் சொல்லி அன்னைக்கு மூஞ்சில காரி துப்புனிய, அத நான் மறந்துடுவேன் நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பத்தி டிஐஜி ஆபீஸ்ல, அத கூடவா மறந்துடுவேன் நினைக்கிறேன்.
ஏய், இதுக்கப்புறமும் நான் கல்யாணத்தை நடக்க விட்டுருவேன் நினைக்கிறியா? பள்ளி, எனக்காக நீ யார்கிட்ட அவமானப்பட வேண்டாம். வீட்டுக்கு போனே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ரங்கன், ராஜாவை ஜாமீன்ல இருக்கிறதுக்கு கோர்ட் பெயில் ஆர்டரோட வந்திருக்கோம். வக்கீல் சார், அதை விட்டு கொடுங்க. சார், சாவி ரெடி, திறந்து விடட்டுமா? ஏரியா வாங்க வேண்டிய கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு திறந்து விடு. வாங்க சார், வாங்க வாங்க. தேங்க்யூ. தேவரையா பயங்கர கில்லாடி சார். வக்கீல கூட்டிட்டு வந்து உங்களையே அடக்கிட்டாரு. ஜாமீன்ல எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சுதாயா? கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதுக்கு அவ்வளவு தூரம்? நாளைக்கு இன்னொரு கேஸ போட்டு 2 பேரையும் புடிச்சு உள்ள தள்ளிட மாட்டேன். யார் சார் இந்த 2 பேரு? அதான் அந்த பையன் ராஜா வந்து பொண்ணு வள்ளியும். சார், அவங்க கல்யாணம் நடக்க போகுது சார். அது நடக்காதியா, நான் சொல்றதாயா நடக்கும். நீ என்ன பண்ற? 2 லாக்அப் ரூமையும் ரெடி பண்ற இன்னைக்கே பண்ற. சரி சார். அலமேலு, என்ன ஏட்டியா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? ராஜாவை ஜாமீன்ல எடுத்துட்டு சந்தோஷமா இருந்துறாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வள்ளியும் பிடிச்சு உள்ள விடுவோம்னு சொல்லியிருக்கான். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு தெரியாது. அந்த ஆள் குணம் கட்டவன், சொன்னபடி செய்வான். உஷாரா இருந்துக்குங்க. நான் வர்றேன். பள்ளி, பள்ளி, கேட்டியா வந்து? சொல்லிட்டு போனதையெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்றேன்? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி சிக்கல் மேல சிக்கலா வந்துட்டு இருக்க. என்னடி இதெல்லாம்? எப்பவோ நடந்த ஒரு சின்ன தகராற மனசுல வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. தகராறா? என்ன நடந்தது சொல்றீங்க? இருங்கய்யா, தாரேன். இருங்கய்யா, இந்தாங்கய்யா, எல்லாரும் எடுத்துங்கய்யா, போங்கய்யா. காக்காயை விட மோசமா இருக்காங்களே. என்ன ஏட்டையா எல்லாருக்கும் முட்டாய் கொடுத்து அனுப்புறீங்க? இன்னைக்கு என்ன சுதந்திர நாளா? இல்ல, அக்கிரமக்காரன் அழிஞ்ச நாள். வெள்ளக்காரன் சொல்றீங்களா? யோ, சும்மா இருயா. போலீஸ்காரன் பெரிய கெடுத்துக்கிட்டு இருந்தானே, அந்த இன்ஸ்பெக்டர் எங்க? வள்ளி போட்ட போட்ல ஆஸ்பத்திரியில இருக்கான்ல. ஆமா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் எல்லாருக்கும் இந்த முட்டாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், என்ன இருந்தாலும் அவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராச்சே, ஒரு பரிதாபம் வேணாம். யூனிஃபார்ம் போட்டிருக்கான்னு பாக்குறேன். இல்ல, அரைஞ்ச செகுல திரும்பி டிபார்ட்மெண்ட் அப்படியா? சாதாரண மனுஷன் நினைச்சு பாரியா. அநியாயத்துக்கு ஒரு அளவு வேணா. நீ அந்த ஆளுக்கு பறிஞ்சு பேசுவியா? அவர் மறுபடியும் இங்க வந்து டியூட்டில ஜாயின் ஆகிற வரைக்கும் பேச மாட்டேனே. இனிமே வரவே மாட்டாரு. பொம்பளை இல்ல, அடி வாங்கிட்டாருல, அவமானம் தாங்க முடியாம வேற ஊருக்கு மாத்தி ஓடிடுவாரு. ஆமா, கரெக்ட் சார். சார், இந்த சந்தோஷத்தை நானும் கொண்டாடிக்கிறேன். எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க சார். கடையில போய் வாங்கிக்க. என்ன காளி, கல்யாண வேலையெல்லாம் தடபடமா நடந்துகிட்டு இருக்கு? ஆமா, என்னது கொஞ்ச நாளா அந்த ஜிப்பா செட்டப்பே இல்லாம இருந்தது? அந்த குரங்கு என்ன போட விடலையே. எந்த குரங்கு? புதுசா வந்திருந்தானே இன்ஸ்பெக்டர் குரங்கு, அவனேதான். அவன் தொலைஞ்சா ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டேன். என் நேர்மைக்கு அந்த கிராமத்துல இருந்து எனக்கு கிடைச்ச பரிசு இதுதான் சார். அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர் சார். கள்ள சாராயம் காய்ச்சுறாங்க, நாட்டு வெடிகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க சார். இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்கிறது அந்த ஊரை சேர்ந்த பழைய இன்ஸ்பெக்டர் தான் சார்.